போக்குவரத்து துறை சார்பில் முதற்கட்டமாக 120 மின்சார பேருந்துகளை முதலமைச்சர் தொடங்கி வைக்கும் காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இந்த நிகழ்வு தொடக்கம் குறிப்பாக இந்த மின்சார பேருந்து சேவையின் முக்கியத்துவம் என்ன என்பது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அப்படியே தமிழ்நாட்டில் முதல் முறையாக தமிழ்நாடு போக்குவரத்து துறை சார்பில் மின்சார பேருந்து சேவை தற்பொழுது அறிமுகம் செய்யப்பட இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் வியாசார்பாடியில் இருக்கக்கூடிய பணிமனையில முதல் முறையாக 120 மின்சார தாழ்தள பேருந்துகளை தற்போது அறிமுகம் செய்வதற்கு உள்ளார். கொடியசைத்து அதனை துவக்கி வைக்க இருக்கிறார். கிட்டத்தட்ட 1125 பேருந்துகளை வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில முதல் கட்டமாக தற்பொழுது 120 பேருந்துகளும் விரைவில் 625 பேருந்துகளும் சென்னையில் இயக்கப்பட இருக்கிறது. இதற்காக வியாசார்பாடி, பெரும்பாக்கம், மத்திய பணிமனை, தண்டையார்பேட்டை, பூந்தமல்லி உள்ளிட்ட பகுதிகளில் சார்ஜிங் ஸ்டேஷன் அமைக்கக்கூடிய பணிகள் ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. முதற்கட்டமாக தற்பொழுது குறிப்பாக கவியரசு கண்ணதாசன் நகர், பிராட்வே, அதே போல வள்ளலார் நகர், மகாகவி பாரதியார் நகர், பெரம்பூர், திருவிக நகர், கிண்டி, கிளாம்பாக்கம், மணலி, பெரியபாளையம், செங்குன்றம், கோயம்பேடு, பூந்தமல்லி உள்ளிட்ட வழித்தடங்கள்ல இந்த 120 பேருந்துகளும் இயக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மின்சார பேருந்துகளை பொறுத்தளவுக்கு சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்கு மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இந்த முன்னெடுப்புகளை தொடர்ச்சியாக எடுத்து வருகிறார்கள். 12 மீட்டர் நீளம் கொண்ட பேருந்தாக இருக்கிறது. அதே போல இந்த பேருந்தினுடைய சிறப்பே மழை காலங்களுக்கு ஏற்றவாறு பேருந்தினுடைய தரை உயரத்தை 400 மில்லிமீட்டரில் இருந்து 250 மில்லிமீட்டர் குறைக்கும் தொழில்நுட்பம், ஹீலிங் என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பமானது இருக்கிறது. ஒவ்வொரு பேருந்திற்கும் குறிப்பாக இந்த சீட் பெல்ட் வசதிகள், சிசிடிவி வசதிகள், அதே போல இருக்கைகள் சரியான முறையில இயக்கப்படுவது, அதே போல மாற்றுத்திறனாளிகள் முறையாக பயன்படுத்தக்கூடிய வகையில இந்த அவர்களுக்கான பிரத்யேக வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சிசிடிவி, 13 இடங்கள்ல அவசர கால பொத்தான்கள், இது மட்டும் இல்லாமல் சார்ஜர் செய்து கொள்ளக்கூடிய வகையில ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மெட்ரோவை போல வரக்கூடிய பகுதிகள், அந்த பேருந்து நிறுத்தக்கூடிய அந்த அறிவிப்புகள் எல்லாம் தானாகவே சொல்லக்கூடிய வகையில் இருக்கிறது. அதே போல இந்த டீசல் பேருந்து 1 கிலோமீட்டருக்கு தோராயமாக 755 கிராம் கார்பன் ஆக்சைடை வெளியிடுகிறது. ஆனால் மின்சார பேருந்துகள் இதனை கட்டுப்படுத்தி மிகுந்த பாதுகாப்பான ஒரு பயணத்தை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் இதனை துவங்கி வைக்கிறார். முதலமைச்சர் அந்த மின்சார சேவையை தொடங்கி வைக்கிறார். மின்சார பேருந்துகளுக்கான சேவையை, அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். உறுதி செய்யும் தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒருமுறை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள், மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். 20 லட்சம் பிள்ளைகளின் வயிற்றுப்பசி ஆற்றும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன் போன்ற நாட்டிற்கே முன்னுதாரணமான திட்டங்களின் வரிசையில் பிரதான சென்னையில் 120 மின்சார பேருந்துகளின் சேவை தொடங்கி வைக்கப்படுகிறது. அதற்கான காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பேருந்தை பொறுத்தவரைக்கும் ஒரு முறை சார்ஜ் செய்தால் 200 கிலோமீட்டர் வரை அந்த பேருந்தை இயக்க முடியும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 207.9 கோடி ரூபாயில் இந்த 120 புதிய மின்சார பேருந்துகளும் வாங்கப்பட்டிருக்கின்றன. இந்த பேருந்தை பொறுத்தவரைக்கும் அதில் பயணிகள் தங்களது செல்போன்களை சார்ஜ் செய்து கொள்ளலாம். அதே போல சீட் பெல்ட் உள்ளது. சிசிடிவி கேமராக்கள், ஒரு பேருந்தில் 7 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இப்படியான கூடுதல் வசதிகள் பயணிகளுக்கு இந்த பேருந்தில் செய்யப்படுகின்றன. அதே போல அடுத்து வரக்கூடிய நிறுத்தம் என்ன என்பதை அறிவிப்பதற்கான ஒலிபெருக்கியும் இந்த பேருந்தில் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இந்த மின்சார பேருந்து சேவை தொடக்கம் இதுதான் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்படுகிறதா, ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ளதா? அதாவது குறிப்பாக கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக மின்சார பேருந்துகளை வாங்குவதற்கு தமிழ்நாடு அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே இதற்கான சோதனை ஓட்டங்கள் அப்படிங்கிறது நடைபெற்றிருந்த நிலையில முதல் முறையாக தற்பொழுது இந்த பேருந்து சேவை அப்படிங்கிறது போக்குவரத்து துறை சார்பில் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஏற்கனவே நாம் டீலக்ஸ் போன்ற பேருந்துகளை இயக்கி வருகிறோம். அதில் தற்போது முழுமையாக பெட்ரோல், டீசல் இல்லாமல் இந்த பேருந்தை பொறுத்தளவிற்கு முழுமையாக எலக்ட்ரிக்
எலக்ட்ரிக் பேருந்துகளாக இயக்கப்படுவதன் காரணமாக இந்த ஜீரோ கார்பன் எமிஷனை நோக்கி நாம் உலக நாடு முழுவதும் பல்வேறு முயற்சிகள் எடுக்கக்கூடிய வகையில அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பிரத்யேக வசதிகள் இருக்கிறது. 7 CCTV கேமரா அப்படிங்கிறது ஒரு பேருந்தில் இருக்கக்கூடிய வகையில தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்த பேருந்துகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 120 பேருந்துகள் இயக்கப்படுவதன் காரணமாக பேருந்தினுடைய சேவையும் தற்போது சென்னையில் அதிகரிக்கக்கூடிய வகையில முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேருந்தை பொறுத்தவருக்கு ஓட்டுநர்களுக்கு பல்வேறு வசதிகள், குறிப்பாக இந்த வெயிலை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில பிரத்யேக ஸ்கிரீன் போடப்பட்டிருக்கும். வழக்கமாக நாம் டீசல் பேருந்தில் இயக்கின்ற போது அதில் இருக்கக்கூடிய சிரமங்கள் முற்றிலும் தவிர்க்கப்பட்டு இது மிக எளிமையாக இயக்கக்கூடிய வகையில எலக்ட்ரிக் பேருந்துகள் இருப்பதன் காரணமாக ஓட்டுவதற்கு மிகவும் எளிதாக இருக்கும் என்று ஓட்டுநர்கள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பிரத்யேக வசதியாக தற்பொழுது அவசர காலத்தில் பயன்படுத்தக்கூடிய வகையில குறிப்பாக சார்ஜிங் வசதியுடன் கூடிய இருக்கைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பேருந்து உட்புறத்தில் ஏதாவது தீ அணைப்புகள் ஏற்பட்டால், தீ விபத்துகள் ஏற்பட்டால் அதனை அணைப்பதற்கான உடனடி ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன்.